ஹாய் ஹலோ நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர் ஃப்ரம் காஷ்மீர். எல்லாருமே வெதர் வந்து எப்படி இருக்குது காஷ்மீரில், மே மந்த்து ஜூன் மந்த்து வந்தால் ஸ்னோ பார்க்க முடியுமா, எங்கெங்கெல்லாம் ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கோம், பட் நிறைய பேர் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். மே மந்த்து ஜூன் மந்த் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சோன்மார்க்கில் நிறைய ஸ்னோ இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து குல்மார்க்கில் கண்டோலா பாயிண்டில் மட்டும் நிறையா ஸ்னோ இருக்கும். குல்மார்க் கீழெல்லாம் ஸ்னோ இருக்காது, மேலே மட்டும் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கண்டோலா கிடைக்கல, ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சோன்மார்க் வந்து தாராளமாக போகலாம். மே ஜூன் வந்தீங்கன்னா சோன்மார்க் வந்து நிறைய ஸ்னோ பார்க்கலாம். வெதர் வந்து டோட்டலி அன்பிரெடிக்டபிள் தான். அதுக்காக நீங்கள் கேட்கலாம், மே ஜூன் வந்தால் ஸ்னோஃபால் இருக்குமான்னு. ஸ்னோஃபால் டோட்டலி அன்பிரெடிக்டபிள், அது யாராலையுமே சொல்ல முடியாது. மேபி வெதர் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த இயர் வந்து என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். பட் ஸ்டில் வெதர் அன்பிரெடிக்டபிள் தான். எனி டைம் இங்கே மழை வரும், எனி டைம் இங்கே நல்லா வெயில் அடிக்கும், இல்லைனா ஸ்னோ வந்து சடனாக ஸ்னோ வந்து கொட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெதர் தான் இங்கே இருக்கும். ஸோ மே மந்த்து ஜூன் மந்த் வரைக்கும்னா ஸ்னோ நிறையா பார்க்கலாம், ஆனால் ஸ்னோஃபால் அன்பிரெடிக்டபிள். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க. வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன டிப்ஸ் உங்களுக்கு காஷ்மீர் பற்றின வேணும் அப்படிங்கிறத மறந்துடாமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர், வெல்கம் டு காஷ்மீர்.